இந்த வீடியோல தக்லைப் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, அதை பத்தி பேசுங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப், இமெயில், மெசேஜ் இந்த மாதிரி யாருமே பண்ணல. இருந்தாலும் யார் பண்ணாட்டியும் நம்ம பேஸ் தானே ஆகணும். என்னங்க மணிரத்னவேங்க தக்லைப் கொடுக்கறது? இந்த வீடியோல மணிரத்னத்துக்கே நான் ஒரு தக்லைப் கொடுக்க போறேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது, ஜாலியா இருக்க போது. வாங்க நேரம் வீடியோக்குள்ள போலாம். இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருந்தேன், நம்ம சிம்புக்கு ஜோடியா த்ரிஷா தான் நடிச்சிருப்பாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லர் பார்த்ததான் தெரிஞ்சது, நம்ம சிம்புக்கு ஜோடி யாருமே இல்லை, நம்ம ஆண்டவருக்கு ஜோடி தான் த்ரிஷா. ஆண்டவர் ஒத்த கால் இருப்பார் போல, எனக்கு த்ரிஷா தான் வேணும்னு சொல்லிட்டு. சிம்புவும் போய் கேட்டிருப்பார், சார் எனக்கு த்ரிஷா வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் இந்த படத்துல நீங்க நடிக்கலாம், வேற ஆர்டிஸ்ட பாத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருப்பார் போல. உடனே நம்ம சிம்பு நோ சார், நடிக்கிற சார், நடிச்ச தொலைற சார் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல. அதனால நம்ம சிம்பு அவர்கள் த்ரிஷாவை தாரவாத்து கொடுத்தாரு. இந்த தக்லைப்னு பேரை வச்சுட்டு மணி ஐயா இதை கூட செய்யலைன்னா எப்படி சம்பவம் பண்ணிட்டு அப்படி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற கமல் அவர்களோட ஃபேன்ஸா இருந்தா ஒரு லைக் போடுங்க, சிம்பு அவர்களோட ஃபேன்ஸா இருந்தா கமெண்ட் போடுங்க. அப்பதான் யாரோட ஃபேன்ஸ் அதிகம், யாரோட ஃபேன்ஸுக்கு வெயிட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல கமல் சார் கிட்ட நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்கணும். அது என்னன்னா, ஏங்க எஸ்டிஆர் படத்துல வச்சுக்கிட்டு நீங்க மட்டும் எப்படிங்க லிப்லாக் அடிக்கலாம்? சரியா படல, நீங்க இப்ப போக வேண்டாம். எங்க எஸ்டிஆருக்கு நடிக்க தெரியாதா, இல்ல அவர் லிப்லாக் அடிச்சது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாம் பொங்குறாங்க, இன்க்ளூடிங் மீ. இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க கமல் சார். ஓகே, ட்ரெய்லருக்குள்ள போயிடலாம். இந்த ட்ரெய்லர்ல அவங்க எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, ஸ்டார்டிங்ல கமல்ஹாசன் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு என்னன்னா, இவன் என்னோட உயிரை காப்பாத்தினவ, யமங்கிட்ட இருந்து என்னை மீட்டெடுத்தவ, அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேர்த்தோட தலையெழுத்தும் ஒன்னா எழுதிட்டு ஆண்டவ அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. அதை யாரை பத்தினா நம்ம சிம்பு அவர்களை பத்தி. நீ என் உயிரை காப்பாத்துறவன், யமங்கிட்ட இருந்து என்ன மீட்டெடுத்தவன். சிம்பு அவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்பா அம்மாவை பிரிஞ்சு தனியா இருக்காரு. அவர் கமல் ஒரு வளர்ப்பு அப்பாவை தத்தெடுத்துக்கிட்டு அவர் சிம்பு அவர்களை வளர்த்துட்டு இருக்காரு. அப்படி வளர்த்துட்டு இருக்கும் போதுதான் இப்படி ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ், நம்ம கமல்ஹாசன் ஒரு வாய்ஸ் அவர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி இவன் தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி கதை நடந்துட்டு இருக்கும்போது அந்த ட்ரெய்லர்ல அவங்க போர்ட்ரேட் பண்றது எல்லாமே சிம்பு கேராப்ல நம்ம கமல் அவர்கள் பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப அந்யோன்யமா, ரொம்ப டீப்பா ஒரு அப்பா பையங்கிற உறவு நல்லாவே எலிவேட் பண்றாங்க. நீங்க ஒரு பாட்டு கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க, ஜிங்கிச்சா ஜிங்கு ஜிங்குச்சா அப்படின்ற ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுலையும் கூட நம்ம கமல்ஹாசன் அவர்களும் சிம்பு அவர்களும் சேர்ந்து மஜாயா டான்ஸ் ஆடிருப்பாங்க. நான் 8 அடி பாந்தியா, நீ 18 16. சரி கணக்கு புள்ள. அதுல த்ரிஷாவும் கூட வெறிக்க பாட்டுருப்பாங்க, யாரு மேல கண்ணுன்னு தெரியல. சரி, அப்படி அந்த பாட்டுல ஜாலியா ஒரு அப்பா பைய உறவு நல்லாவே காமிச்சிருப்பாங்க. திருதுப்புன்னு பார்த்தா கமல் அவர்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வர்றாரு. ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது சொல்றாரு, அமர் எல்லாத்தையும் பார்த்துக்குவான், நான் உள்ளுக்குள்ள இருந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேங் வாரோட ஒரு என்ன சொல்ற ஒரு சஸ்பென்ஸான விஷயத்த அந்த இடத்துல சொல்றாரு. உடனே அங்கிருந்த நாசர் யாரு? நாசர் ஒரு லெஃப்ட் ஹேண்டோ ரைட் ஹேண்டோ நம்ம கமல்ஹாசனுக்கு. நாசர் ஒரு கூடவே இருக்கிற ஒரு பாடி கார்டா இருக்கிறாரு. அவர் தான் அந்த கேங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவர் அப்படியே சைட்ல இருந்து ஏக்கிட்டு இருக்கிற மாதிரி, எதா இருந்தாலும் அப்படியே கொண்டு ஸ்கூ கொடுக்குறது கமல் அவர்களுக்கு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் போல. அவர் என்ன சொல்றாருன்னா, திடீர்னு எல்லாமே அமர் பார்த்துக்குவோன்னா அப்ப நாயத்துக்கு இதுக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாசர் அவர்கள் வேற அந்த இடத்துல டெம்ட் ஆகுறாரு. அமரம் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா, நான் என்ன இதுக்கா? இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த முழு கதையும் திருப்பி போட்டதுக்கு நாசர் ஒரு காரணமா இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ட்ரெய்லர் முடிய அப்படியே பார்த்தீங்கன்னா வில்லனா யார் இருப்பாங்கன்னு பார்த்தா சிம்பு ஒரு கெட்டவனை இந்த படத்துல போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஒரு அப்பாவை எதிர்த்து நிற்கிற ஒரு ஆளா, அப்பா ஏதோ ஒரு காரணங்களுக்காக காணாமல் போயிடறாரு, இல்லைன்னா அவர் செத்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவோம். அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் கையில் வச்சிருந்த பவரை எல்லாம் யாரு? கமல்ஹாசன் அவர்கள். அது ஒரு கேங்ஸ்டரா இருந்த ஒரு பவர் சிம்பு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. சிம்பு இனிமேல் நான் தான் இங்க எல்லாம், நான் தான் இனிமேல் சக்திவேல் ரங்கராயன் நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி நம்ம யாரு நம்ம ரோலக்ஸ் மாதிரி நின்றுட்டு பேசுறாரு. சுத்தி அளவில் நிக்கிறாங்க. டக்குன்னு எனக்கு அந்த சீன் தான் வந்துச்சு. அப்படி சிம்பு அந்த பவரை கையில் எடுத்துக்க ஆசைப்படுறாரு. அப்படி இருக்கும்போது ரொம்ப வருஷம் கழிச்சு
திடீர்னு பார்த்தா நம்ம சக்திவேல் ரங்கராயர் வந்துடுறாரு. வந்துட்டு பார்க்கும்போது நம்ம சிம்பு அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து தன்னோட கேங்ஸ்டரான பதவியை வந்து எடுத்துக்கிட்டான். இப்படியெல்லாம் வந்து நம்ம நம்ம நாசரோட சொல் பேச்சு கேட்டு ஆடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் ரங்கராயருக்கு கோபம் வந்துடுது. அதுக்கப்புறமா வந்து என்னதான் வளர்ப்பு பையனாகவே இருந்தாலும் ஒரு கை பார்த்தலான்னு சொல்லிட்டு 2 பேரும் மோதிக்கிறாங்க. மோதிக்கிட்டதில் யார் கடைசியாக வந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத கதையாக இருக்கும் போல். ஆனால் இவங்க எதுக்காக அடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதா கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா பொதுவாக 2 கேங்ஸ்டர் வந்து மோதிக்கிறாங்க. என்னதான் அந்த அப்பா பையனாக இருக்கட்டும், இல்லை மாமா மச்சானா இருக்கட்டும், இல்லை பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கட்டும், எவனாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் எதுக்காக சண்டை போடுவாங்க? மண், பொண்ணு, பணம், இதுக்கு தான் இடம், இதுக்கு தான் வந்து சண்டை போடுவாங்க. இல்லைன்னா பதவி, இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் அடிச்சுக்குவாங்க. அப்படி வந்து எதுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னு தெரில. அதுக்கு ஒரு சின்ன ஹிண்ட்டும் கூட நம்ம மணி சார் வந்து கொடுக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்கு தான் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்க்கறக்கு உண்டான ஒரு கூரியாசிட்டியா, ஐயோ வாயில உள்ள ஒரு என்ன சொல்றது ஈர்ப்பு இருக்குது, எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் வந்து விட வந்து ஜூன் 5ஆம் தேதி 6ஆம் தேதி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் போது அப்போ வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம டெக்னிக்கலாக அந்த படத்தை பார்க்கும்போது சினிமோட்டோகிராஃபி செமையாக இருக்கும் போல். ஒவ்வொரு வைட் ஆங்கிள் ஷாட்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கமலை வந்து தண்ணிக்குள்ளே முக்கி எந்திரிப்பார், அந்த சீனில் வேறு லெவல். அதே மாதிரி அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த நடைபாதை இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே ஒரு சீன், ஃபைட் சீன் வருது. அதுக்கு பின்னாடி கமல் சாருக்கு பின்னாடி ஒரு லைட்டிங் வச்சுருக்காங்க. கமல் சார் அந்த ஃப்ரேமில் நிற்கிறாரு, பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சிம்பு காட்டுற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்குது. அந்த சிம்பு மாசாக காமிச்சிருக்காங்க. சிம்புக்கு இதுதான் வந்து செகண்ட் என்ட்ரி. ஏன்னா ஒரு ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்காரு தமிழ் சினிமாவில் நம்புற இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு சிவகார்த்திகேயன்லாம் எங்கேயோ போயிட்டாரு, ஏன் நம்ம விஜய் சேதுபதி கூட எங்கேயோ போயிட்டாரு. இதெல்லாம் வந்து அவர் விட்டு கொடுத்த இடம். ஏன்னா சிம்புவெல்லாம் ஃபார்மில் அப்படியே மெயின்டைன் ஆகி கஷ்டப்பட்டு வந்திருந்தாருன்னா இன்றைக்கெல்லாம் வேறு லெவலில் இருந்திருப்பார். ஏன் விஜய் அஜித்துக்கு மேலே போயிருந்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு திறமையான நடிகர். அவருக்கு இருக்கிற திறமைக்கெல்லாம் அவர் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள். டான்ஸ் ஆகட்டும், என்ன சொல்கிறது, சிங்கிங் ஆகட்டும், மியூசிக் பண்ணியிருக்காருன்னு தெரியல, சாரி. அதனால் டைரக்ஷன் ஆகட்டும், நடிப்பாகட்டும், பன்முக திறமை கொண்ட ஒரு நடிகர். அப்படி இருக்கும்போது சிம்பு அவர்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு சில விஷயங்களில் டைவெர்ட் ஆகாமல் படத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி எங்கேயோ போயிருக்க வேண்டிய ஆள். இந்த படத்தில் கரெக்டாக கமலுக்கு ஜோடியாக கமலை வந்து சட்டையை பிடிச்சி களத்தை பிடிச்சி நெரிக்கிறாருன்னா அதுக்கு எல்லா தகுதியும் வந்து நம்ம சிம்பு அவர்கள் இருக்குது. அதனால் சிம்பு அவர்கள் வேறு லெவலில் அந்த படத்தில் வந்து எலிவேட் பண்ணியிருக்காரு நம்ம மணி சாருக்கு வந்து சிம்பு ரொம்ப பிடிக்குமா. நம்ம செக்கச்சிவந்த வானம் படத்துலேயும் வந்து கிசுகிசுலாம் நான் கேள்விப்பட்டேன். அப்படிப்பட்ட ஒரு செல்ல பிள்ளையாக வந்து சிம்பு அவர்கள். அப்படி இருக்கும்போது மணி அவர்கள் வந்து நல்லாவே சிம்புவை இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தோணுது. என்ன பெருசாக சிம்புக்கு ஜோடியை போட்டிருக்கலாம், ஒருவேளை அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கலாமே என்னமோ. ஏன்னா சிம்பு தான் வந்து திரிஷாவை வந்து இயக்குறாரோ என்னமோ. நீ போய் இந்த மாதிரி வந்து சக்திவேல் நாயக்கர்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் இருந்து அவர்கிட்ட உண்மையை கடந்துட்டு வா அப்படின்னு சொல்லி கூட அனுப்பிச்சுட்ருக்கலாம். ஏன் மணி அவர்கள் வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் வைக்கிறதுலாம் நம்பர் 1 கில்லாடி. அப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் அவரோட எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா ஏதாவது சஸ்பென்ஸாக ஒரு த்ரில்லராக ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக மணி அவர்கள் வந்து வச்சுருப்பார். அந்த மாதிரி இந்த படத்துலையும் ட்விஸ்ட் இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் நாசர் இருக்கிறத வந்து எனக்கு ஏதோ இவருக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ட்ரெய்லரில் அதை காமிச்சிட்டோம்னா சஸ்பென்ஸ் போயிடும். அதனால் நாசர் வந்து லேசப்பட்டாவது கிடையாது. ஏன்னா பாகுபலியில் ஒரு கையை இப்படி வச்சுக்கிட்டா இப்படி வச்சுக்குவாருன்னு நினைக்கிறேன். இப்படி வச்சுட்டு வந்து படம் ஃபுல்லாக வந்து நம்மளையெல்லாம் வந்து மிரட்டி விட்டுருப்பார். அந்த மாதிரி ஒரு இவருக்கு நாசரை வந்து எந்த படத்தில் இருந்தாலும் நாசரோட கேரக்டர் மட்டும் நம்ம வந்து நார்மலாக இட போட முடியாது. அவருக்குன்னு ஒரு வெயிட்டான ஒரு ரோல் கண்டிப்பாக இருக்கும். வெயிட்டான ரோல் இருந்தால் மட்டும்தான் நாசரை நடிப்பார். அப்படி இருக்கும்போது நாசர் இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோலில் நடிச்சுக்கிறதுக்கு நிறைய 200% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாசர் தான் வந்து நம்ம நம்ம ஆண்டவருக்கு அகேன்ஸ்டாக வந்து ரோல் ப்ளே பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்து கமல் இல்லாத நேரத்தில் நம்ம சிம்பு அவர்களோட மனசை மாற்றி இப்படியெல்லாம் வந்து உங்கள் அப்பா பண்ணிகிட்டு இருக்கா, அதனால் நீ வந்து இந்த இடத்துல நீ உட்காரணும், நீ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி சிம்புவை மாற்றி விட்டுருப்பார்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கண்டிப்பாக இந்த படத்தில் வரும். படத்தில் அப்படி வந்துச்சுன்னா மறக்காமல் யாரெல்லாம் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க, நீ சொன்னது கரெக்டாக நடந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இதுனா வரைக்கும் சினிமாவை பற்றி ஒரு படத்தை பற்றி
ஒரு விஷயத்தை நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறேன்னா அது 100% நடந்திருக்கு. நீங்கள் வேணால் பழைய ரிவ்யூஸ்லாம் எடுத்து பாருங்கள், நான் சொல்கிற மாதிரியே நடக்கும். அப்படி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மெயினாக இந்த படத்தில் வில்லன்னு சொல்லிட்டு யாரையுமே காட்டல, ஒரு சீனு கூட காட்டல. ஏன்னா சிம்புவை தான் வந்து கிளைமேக்ஸாக வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிற மாதிரி கமலும் சிலம்பரசரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. வேற எங்கேயும் வந்து வேற ஒரு வில்லனாவோ ஒரு கேங்ஸ்டர் ஒரு கேங்ஸ்டர்னு இன்னொரு கேங்ஸ்டர் ஆப்போசிட்டில் இருக்கணும் இல்லை, யாருமே இல்லை. எப்படியும் செகண்ட் ஹாஃபில் வந்து கதையை வந்து உல்ட்டாவை மாறப்போகுது. அது வரைக்கும் கூட ஒரு வில்லன் கூட இல்லையா அப்படிங்கிறத எனக்கு ஒரு சின்ன ஒரு இடத்துல சஸ்பென்ஸை அப்படியே வச்சுருக்காங்க அப்படின்னு தோணுது. அப்போ நெகட்டிவ் சைடில் இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் ஸ்ட்ராங்கான ஆள் உள்ளே இருக்காங்க. அது யாருன்னு அவங்க வெளியே சொல்கிற ட்ரெய்லரில் காட்டலை. எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை நீயா நானா? அதுக்கப்புறமா இந்த ட்ரைலர் பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு ஒரு படத்தோட ரெஃபரன்ஸ் ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, ஏய் சிவா இல்லைன்னா சக்தி இல்லைடா, சக்தி இல்லைன்னா எவனுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க மாற்றி மாற்றி பேசிக்குவாங்க நினச்சேன். ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது ஜில்லா படம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏன்னா அதில் அப்பா பையன் ஃபைட் இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம லியோ படத்தோட ரெஃபரன்ஸும் வந்துச்சு. ஏன்னா அப்பன் கெட்டவன் பையன் நல்லவன், பையன் திருந்திட்டான் அப்புறம் பழி வாங்க போகிறான், அந்த ஒரு படத்தோட ரெஃபரன்ஸும் வந்துச்சு. இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் நிறைய அப்பம் மக சண்டை வந்து நடந்திருக்கு. உதாரணமாக சத்யராஜ் படத்துல கூட என்ன நடிகனா என்ன படம்னு தெரில, டபுள் ரோல் பண்ணியிருப்பாரு. அதில் வந்து அப்பா கெட்டவராக இருப்பார், பையன் வந்து நல்லவராக இருப்பார். அப்படி தான் வந்து இந்த படத்தோட சாயல் இருக்குது அதில். ஆனால் அதில் என்ன கதை அப்படிங்கிறத ட்விஸ்டாக இருக்க போகுது. நிறைய படங்கள் இருக்குது, இருந்தாலும் இதில் என்ன வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்துருவோம், வந்துடும்ல, கூடிய சீக்கிரம் வந்துடும்ல, பார்த்துருவோம். ஓகே, அதுக்கப்புறமா இந்த ட்ரைலரில் வேற என்னப்பா ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, என்னதான் மிகப்பெரிய நடிகர்கள், யாருப்பா அந்த மிகப்பெரிய நடிகர்கள்? கமல்ஹாசன் அவர்கள், சிலம்பரசன் அவர்கள், நாசர் அவர்கள், அசோக் செல்வன், திரிஷா, அபிராமி, இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருந்தாலும் பேக்ரவுண்டில் யாருப்பா இருப்பா? இந்த படத்தோட உயிர் யாரு? நம்ம ரகுமான் அவர்கள் மிரட்டிட்டு இருக்காரு. ஏப்பா மணிரத்னம் படத்துக்கு அவர் உசரை கொடுத்து மியூசிக் போடுவார்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இது உலகத்துக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது கமல் இருக்காரு அப்படிங்கிற இன்னொரு காரணமும் இதில் கூடுதலாக இருக்கிறனால சிலம்பரசனோட படங்களுக்கு நிறைய படங்களுக்கு ரகுமான் அவர்கள் நல்லாவே வந்து மெனக்கெட்டு மியூசிக்கெல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மிகப்பெரிய காம்போக்கு நான் கொடுக்கான்னு வர்ற பீட்டுன்னு சொல்லிட்டு போட்டு பிரிச்சு எடுத்திருக்காரு. அதுலேயும் இந்த ட்ரெய்லர் முடியும் போது விண்வெளி ஞாயகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். அந்த லைனை கேட்கும்போது நம்மளாம் அப்படியே விண்வெளியில் இப்படி பறக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி நம்ம பாய் வந்து பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காரு. பாயெல்லாம் வந்து இங்கே இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, ஹாலிவுட்டில் தான் இருக்க வேண்டியது. போன போதேன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் இருந்துட்டு நம்ம தமிழ் படங்களுக்கும் நம்ம இந்திய படங்களுக்கும் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நம்ம ரகுமான் அவர்கள் கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பிரிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இந்த ஒரு மியூசிக்கும் அவரோட பாடலும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் பாயை வந்து நம்ம லிஸ்ட் பண்ணவே கூடாது. தியரட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்மளுக்கெல்லாம் தியேட்டரில் கொடுக்க போகிறாரு நம்ம ரகுமான் அவர்கள். ஸோ அடுத்து இந்த ட்ரெய்லரில் வேற என்ன மிஸ் பண்ணியிருக்கேன்? அதுக்கப்புறமா கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த படத்தில் செம்மையான லுக்கில் இருந்தார். என்னென்னா பிகினிங்கில், அதாவது கமல் அவர்கள் வந்து எங்கே இருக்கும்போது ஒரு கேரக்டர் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா நம்ம விஸ்வரூபம் படத்தில் வந்த ஒரு லுக் மாதிரியே இருக்கும். அந்த லுக்கு சூப்பராக இருந்தார். இனிமே நீ நானும் ஒன்று கடைசி வரைக்கும். அதுக்கப்புறமா அந்த வயசான கேரக்டர்ல எல்லாம் லாங் ஹேர் வச்சுட்டு தாடி ஃபுல்லாக வச்சுட்டு எல்லாம் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. என்னன்னா இந்த மனுஷனுக்கு வயசே ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நானே நினச்சிட்டு இருந்தேன். பார்த்துக்கோங்களேன், 70 வயசுல இந்த மனுஷன் இப்படி எல்லாம் வந்து நடிக்கிறாரு. நம்மளுக்கு 30 வயசுலேயே வந்து தண்ணி மோந்து குடிக்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது, கிச்சன் ரூம் வரைக்கும் நடந்து போகணும்னு சொல்லிட்டு அப்படி இருக்காரு. அதுக்கப்புறமா நான் பொறாமப்பட்டது இன்னொருத்தவங்களை பார்த்து, யாரப்பானா திரிஷா பத்தா. திரிஷாவுக்கு வயசே ஆகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரிஷாவோட ஆர்மியெல்லாம் வந்து டக்குன்னு ஒரு லைக் பட்டன் தட்டிட்டு கமெண்ட்ல திரிஷான்னு போட்டு விடுங்க. அப்போதான் வந்து திரிஷாவோட ஃபேன்ஸு, திரிஷாவோட ஆர்மி வந்து எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண முடியும். அப்படி வந்து திரிஷா வந்து அழகாகவே இருக்காங்க. ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு வருஷமும் அழகு கூட்டிகிட்டே போயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 10 வருஷம் போச்சுன்னா சின்ன பிள்ளை வரும்போது இருக்குது. அந்த அளவுக்கு திரிஷா வந்து சூப்பராக யங்காக சாரமாக சூப்பராக நைஸாக என்னென்னமோ போட்டுக்கலாம், எக்ஸட்ரா அப்படி வந்து அழகாக இருக்காங்க நம்ம திரிஷா அவர்கள். அதனால் இவங்க 2 பேர்த்தையும் பார்த்து தான் இந்த ட்ரெய்லரில் மெயின் மறந்தேன். ட்ரெய்லரை நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். என்னதான் ஒரு 30 வருஷம் ஒரு வளர்ப்பு பையனை நம்ம வளர்த்திட்டு இருக்கோம், கூடவே இருந்து பார்த்துக்கிட்டோம். அவன் நம்ம
ஒரு மரண பிடியிலேருந்து நம்மளை காப்பாற்றின ஒரு பையன், நம்ம வளர்ப்பு பையனை வளர்த்திட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது அந்த பையனவே நம்ம வந்து அழிக்க துணிஞ்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் என்னதான் இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா இறந்து தவிக்கும் போது ஒருத்தர் நம்மளை வந்து தத்தெடுத்துக்கிட்டாரு. அவரு கூட நம்ம இத்தனை வருஷமா டிராவல் பண்ணி வந்தாச்சு. ஒரு அப்பாவா நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு, நம்மளை ராஜா மாதிரி வச்சுக்கிட்டாரு. அவரையே நம்ம இப்போ எதிர்க்க போறோம், அவரையே நம்ம கொல்ல துணிஞ்சிட்டோம். அப்படிங்கிற 2 எதிர் துருவங்கள் ஒரு அப்பா பையன் ஒரு உறவு அப்படிங்கிறத வந்து இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அப்பாவே வேண்டாண்டா, எனக்கு பையனே வேணாண்டா. இப்படி 2 கட்டத்தில் மோதும் போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்கான சமாச்சாரம் இருக்கும். அப்போ ஸ்ட்ராங்கான சமாச்சாரம் அந்த படத்தில் இல்லைன்னு வைங்களேன், இந்த படம் கண்டிப்பாக ஃப்ளாப் ஆயிரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அப்பா பையன் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்கன்னா ஒரு சின்ன சின்ன காரணங்களுக்காக, இந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி போர்ட்ரேட் பண்ணா கண்டிப்பாக நம்ம ஆளுகள்லாம் இதெல்லாம் ஒரு படமாடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திப்பிட்டு போயிடுவாங்க. லியோ பார்த்துருப்பீங்க, என்னதான் டெக்னிக்கலாக சூப்பரான படமாக இருந்தாலும், என்னப்பா கதை இப்படி சொதப்பி வச்சுட்டேன், இதைத்தான் விடிய உட்காந்து ஒட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் கேட்டாங்க, நாக்கப்புடுங்கிற மாதிரி கேட்டானுங்க. அதனால் இந்த படத்துலையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேலிட் பாயிண்ட் இல்லைன்னா கழுவி ஊற்றிடுவாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால் மணி ஐயா அவர்கள் வந்து சும்மா ஏனோ தானோலாம் வந்து ஒரு கதையை வந்து கண்டிப்பாக எடுக்க மாட்டார். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இருக்கும். அதனால் அந்த ஒரு ஸ்ட்ராங்கான அந்த ஒரு வேலிடான பாயிண்ட்டுக்காகத்தான் இந்த மொத்த படமும் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியல. எலோவேட் பண்ணல அவங்க, இதை இவ்வளோதான் காட்டணும், நம்ம ரசிகர்களை வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவங்கள ஒரு இதுலேயே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைப்லேயே வச்சுருக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் ட்ரெய்லரில் எந்த லீக் அவுட்டும் பண்ணல. அதனால் கண்டிப்பாக இந்த படம் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் அப்படி ஒரு வேலிட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது. ஸோ நம்மளும் ஜூன் 5, 6 அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் சொன்ன இந்த ட்ரெய்லர் டீகோடிங் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.